வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம பீனட் பட்டரில் குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவை ரெண்டு பொருட்கள் தான். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நமக்கு தேவையான முதல் பொருள் பீனட் பட்டர். இது நான் 1 கப் எடுத்துக்க போகிறேன். பீனட் பட்டர் நிலக்கடலையில் செய்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் இங்கே டிசானோட பீனட் பட்டர் யூஸ் பண்ணுறேன். இது க்ரீமி வெர்ஷன். டிசானோவில் நிறையா விதமான பீனட் பட்டர்ஸ் இருக்குது. இந்த குக்கீஸ்க்கு 2 பொருட்கள் தான் தேவைன்னு சொல்லியிருக்கேன். ஒன்று பீனட் பட்டர், நம்ம அதை எடுத்தாச்சு. அடுத்ததாக 1 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரையோட பீனட் பட்டரை சேர்த்து நல்லா கலந்து விடணும். இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். பீட்டர் இருந்தால் பீட்டர் வச்சு அடிங்க, இல்லைனா நல்லா ஒரு ஃபோக் வச்சு அடிச்சுட்டே வாங்க. ஒரு ஸ்டேஜில் கெட்டி ஆகிடும். இதுக்கு நீங்கள் பீட்டர் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. தாராளமாக ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு அடிக்கலாம். என்ன பீட்டரை விட இது கொஞ்சம் அதிக டைம் ஆகும், அவ்வளோதான். நல்லா அடிச்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி கெட்டி ஆகிடும். இது நீங்கள் மாவு மாதிரி பிசையணுங்கிறது கிடையாது. எல்லாத்தையும் ஒன்றா சேருங்க, அதுவே போதும். இப்போது இதுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. நம்ம இதை இட்லி தட்டுலேயும் செய்ய போகிறோம், அவன்லேயும் செய்ய போகிறோம். முதல்ல இட்லி தட்டை ஃபில் பண்ணிக்கலாம். உருண்டையை இட்லி தட்டு மேலே வச்சு அழுத்துங்க. நீங்கள் இட்லி தட்டில் எண்ணெய் தடவணுன்னு கூட கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி பீனட் பட்டரில் நிலக்கடலை எண்ணெய் இருக்கும். இந்த மாதிரி எல்லா குழிலையும் ஃபில் பண்ணிடுங்க. இது ரொம்ப பிளெயினாக இருக்குது, கொஞ்சம் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு எண்ணெய் கரண்டி இந்த மாதிரி எடுத்து அழுத்துங்க. ரொம்ப அழகான டிசைன் வரும். இதை இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா சட்டி சூடாகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அடுத்ததாக அவனுக்கு வருவோம். அவனை முதல்ல ப்ரீஹீட் பண்ணிக்கணும். 180 டிகிரிஸில் ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓவன் ப்ரூஃப் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் விரித்து உருண்டைகளை தட்டுங்க. இதோ ஒரு குட்டி உருண்டையும் நம்ம ட்ரேயில் சேர போகுது. இந்த உருண்டை கொஞ்சம் அதிகமாக ஃப்ளாட்டாக இருக்குது, அதனால கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். நடுவுலேயே நம்ம அதை எடுத்துடணும். இதையும் நீங்கள் டிசைன் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபோர்க் வச்சும் டிசைன் பண்ணலாம், இல்லைன்னா எண்ணெய் கரண்டி வச்சும் டிசைன் பண்ணலாம். இதோ நம்மளோட அவன் நல்லா சூடாக ப்ரீஹீட் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ட்ரே இதுக்குள்ளே வச்சிடலாம். இதை நம்ம இப்போ 170 டிகிரி செல்சியஸில் 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ண போகிறோம். இதோ நம்மளோட அவன் குக்கீஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெளியெடுத்துடலாம். இந்த குக்கீஸை பேக் பண்ணுறதுக்கு நான் அகாரோவோட ஓடிஜி அவன் யூஸ் பண்ணியிருக்கேன். கம்பேரிட்டிவாக இது விலை கம்மி தான், ஆனால் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டாக இருக்குது. இதோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. இந்த குட்டி ஃப்ளாட் குக்கி 5 நிமிஷம் முன்னாடியே வெந்துருச்சு. நான் நடுவில் வெளியே எடுத்துட்டேன். இப்போ இட்லி தட்டையும் திறந்து பார்த்துடலாம். அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் நான் அகாரோ அண்ட் டிசானோட ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. செம கிறிஸ்பியான சூப்பரான பீனட் குக்கீஸ் இங்கே ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.